ரீசர்ச், ஃபீல்டு ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவ்வளோ நாள் வந்து உங்கள் ஒர்க்கில் தெரிஞ்ச விஷயங்கள்லாம் தான் பண்ணிகிட்டு இருந்தீங்க. அதாவது எக்ஸிக்யூஷன் அப்படின்னா வழக்கமாக டிசைனராக இருக்கலாம், ப்ரோக்ராமராக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் எப்படின்னா எங்கேயோ போகிறோம், யாரோ வேலை சொல்கிறாங்க, பண்ணுறோம், முடிக்கிறோம். ஓகே, பிடிக்குதோ பிடிக்கலையோ சம்பளம் வேணும் அப்படின்ற அந்த ஒரு இது இருக்குது. அந்த சம்பளத்து மேலே ஒரு டிபெண்டன்சி பயங்கரமாக இருக்கலாம். இந்த சாய்ஸுக்கு வர்றவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, வழக்கமாக எனக்கு பணம் அப்படின்றது ஓரளவுக்கு இருக்குது, பட் எனக்கு தெரிஞ்சு போச்சு பணம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் என்னுடைய லைஃப் மாற போகிறதில்ல அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி யோசிக்கவே ஆரம்பிப்பாங்க, இந்த ஃப்ரீ இண்டிபெண்டன்ஸ்லாம் வேணும் அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து உங்கள் டொமைனுக்கு வெளியே யூ ஷுட் ஸ்டார்ட் ரிசர்ச்சிங் ஃபீல்டு ஒர்க். அப்புறம் மெயினாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கான்வர்சேஷன்ஸ். ஓகே, இது வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே இருக்கலாம். ஓகே, ஆன்லைனில் நான் என்ன சொல்லுவேன் மெயினானா, இன்றைக்கி லிங்க்டின் இஸ் a great tool to find people. ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறதுல நிறைய இடத்துல லிங்க்டின் மூலமாக நீங்கள் வச்சுக்கலாம். ஜென்ரலாக இமெயில் பண்ணுறவங்களும் இருக்காங்க நிறைய பேர். ஜஸ்ட்டு வந்து ஒரு கம்பெனிக்கு இமெயில் அனுப்பி இந்த மாதிரி யூனோ அதை எப்படி எழுதணும் அப்படின்லாம் இருக்குது. பல பேர் வந்து ஜஸ்ட்டு எனக்கு வேலை வேணும், நான் இதை பண்ணித்தரேன், ஐ கேன் டூ திஸ், ஐ கேன் டூ தேட் அப்படின்னு தன்னை பற்றியே பேசுகிறீங்க அப்படின்னா வந்து யாரும் வந்து உங்கள் இமெயிலுக்கு அப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கும் ஒரு சர்டன் டேக்ட் இருக்குது. ஆஃப்லைன் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன சொல்லியிருந்தேன், கான்ஃபரன்சஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்புறம் மீட்டிங்ஸ். ஸோ ரியல் வேர்ல்டு மீட்டிங்ஸ், ஒரு கிளைண்ட் மூலமாக இன்னொரு கிளைண்ட்டு கிடைக்கிறது, யாருக்கிட்டையாவது பேச போகிறீங்க, உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுற விதம் மூலமாக, ஓகே எனக்கு வந்து இவர் தெரியும். இப்போ நீங்கள் சொல்கிறத இன்றைக்கி நீங்கள் ஒரு விதையை விதைச்சிட்டிங்க ஒரு இடத்துல அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி 2.5 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒருத்தவங்க கேள்வி கேட்டுட்டு காணா போயிட்டு 2.5 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வந்தாங்க. அது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளோ நாள் ஞாபகம் இருந்திருக்கு, அவங்களுக்கு ஒரு ப்ரொக்ரெஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இதை நீங்கள் ஷார்ட் டேர்மாக பார்த்தீங்கன்னா நடக்காது. ஓகே, இது வந்து என் லைஃப் ஃபுல்லாக இனிமேல் இதுதான் இருக்க போகுது அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டு தென் யூ ஹேவ் டு கீப் டூயிங் திஸ். ஓகே, அப்போது அங்கங்கே விதையை போட்டு வைக்கணும். ஓகே, நான் இங்கே இருக்கேன், எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும், ஆன்லைனில் இருக்கணும், ஆஃப்லைனாக இருக்கட்டும். அப்போ இருக்கும்போது இன்றைக்கி இல்லாட்டியும் என்றைக்காவது ஒரு நாள் இந்த தேவை இருக்கும்போது என்னை நோக்கி வருவாங்க அப்படின்ற அந்த ஒரு இது வரணும். அதுக்கு தான் வந்து இந்த கான்வர்சேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கேருந்து அதாவது இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்டேட்லேருந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த மித் என்ன இருக்குது அப்படின்னா, எங்கேயோ போகிறேன், அப்லோடில் போகிறேன், நான் ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறேன், ப்ராஜெக்ட் வருது, முடிக்கிறேன், பணம் கொடுக்குறாங்க, அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் தேட் இஸ் அ மித். அது வந்து அப்படி நடக்கவே நடக்காது. அப்படி நடந்தாலும் வந்து அது நிலைக்காது. ஏன்னா ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய வேலைகள் மேபி உங்களுக்கு ஒரு லக்கில் ஒரு மாதமோ 2 மாதமோ கிடச்சிருக்கலாம், இல்லை ஒரு கிளைண்ட்டு கிடைக்கலாம். ஓகே, அந்த ஒரு கிளைண்ட் கிடைக்கிறதுனால நீங்கள் ஃப்ரீலான்சர் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு கிடையாது. ஃப்ரீலான்சர் லைஃப் ஸ்டைலில் வந்து இது எல்லாம் இருக்கணும். ஓகே, ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு கிளைண்ட் கிடச்சிட்டாங்க. சில பேர் வந்து 2 வருஷம் ஒரு கிளைண்ட் கூட ஒர்க் பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரீலான்சர் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நானும் பண்ணியிருக்கேன். ஸோ சம்டைம்ஸ் அவுட் ஆஃப் என்னுடைய சாய்ஸ், ஓகே என்னால் இதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியல, ஓகே எனக்கு வந்து கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸாக இருக்கணும், என்னால் இதெல்லாம் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, இதை என்ஜாய் பண்ணல நான். அதாவது இங்கே இருக்குது இல்லையா, இந்த என்னுடைய மவுஸ் தெரியுதா தெரியல, ஐ டோன்ட் நோ, இந்த டெய்லி ஆக்டிவிட்டீஸ்லாம் சொல்கிறேன் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு வந்து என்ஜாயபிளாக இல்லை, எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, தென் மேபி யூ கேன் கோ பேக். சரி நான் வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு, அது உங்களுடைய சாய்ஸ். ஓகே, ஆனால் அப்படி பண்ணும்போது மறுபடியும் உங்களுக்கு தெரியும் இங்கே கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஓகே, ஸோ அதனால தான் வந்து இது இந்த பேலன்சிங் கேம் வந்து உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கணும். அதே விட இதை என்ஜாய் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் நல்லாயிருக்கும். ஓகே, இதெல்லாம் நல்லா போகுது, எனக்கு வந்து ஒரு பேட்டர்ன் தெரியுது, என்னால் இதை நர்ச்சர் பண்ண முடியுது, ஃப்யூச்சரில் வந்து என்னால் போக முடியுது அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இதுவே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் ஸ்டைல் மாதிரி ஆயிரும். நீங்கள் ரொம்ப யோசிக்க தேவையில்லை. அது மாதிரி உங்களுக்கு வந்து டைமும் மணியும் நிறையா இருக்கும். ஒரு கொஞ்சம் ப்ராஜெக்ட் பண்ணிட்டீங்கனாலே அதில் நிறையா சம்பாதிச்சுருவீங்க. அதனால் வந்து மித்த நேரத்துலலாம் வந்து நீங்கள் பயந்துக்கிட்டே நான் வேலை பார்க்கலையே அப்படிலாம் யோசிக்க தேவையில்லை. நான் 1 வருஷம் 2 வருஷம் ஸ்டார்டிங்லலாம் அப்படி தான் இருந்தது. சம்டைம்ஸ் வேலை இல்லை அப்படின்னா மைண்டே ஓடாது, ஒரு மாதிரி ஐயோ வேலையிலே கிடைக்காமலே போயிடுமோ அப்படிலாம் தோணும். பட் உங்கள் கம்பெனியே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அவங்க
சில கம்பெனிஸ் நான் சொல்கிறேன், சின்ன கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக அவங்களுக்கு வந்து அப்படியே ப்ராஜெக்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குமா அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா இருக்காது. சில டைமில் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க, மாற்றி போடுவாங்க. சம்டைம்ஸ் நிறையா ப்ராஜெக்ட் இருக்கும், எல்லாத்தையும் சேர்த்து போடுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த ரெகுலாரிட்டி கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் மார்க்கெட்டிங் டீம் வச்சு இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்க லீட்ஸ் கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க கம்பெனிக்கு. அந்த லீட்ஸை சேல்ஸ் கான்வர்சேஷன் மூலமாக லீட்ஸ்லேருந்து சேல்ஸ் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அதுக்கப்புறம் அதை தூக்கி உங்கள்கிட்ட வந்து எக்ஸிக்யூஷன் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் இருக்கீங்களா, எக்ஸிக்யூஷன் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதுதான் நீங்கள். ஸோ இது கொண்டு வருவாங்க.